ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான ராவ் பகதூர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ராமப்பா ஒரு ஏஜிங் அரிஸ்டோக்ராட்டா இருக்காரு. இவர் ஒரு பெரிய மேன்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருடைய ராயல் பாஸ்ட் பாத்தீங்கன்னா சரிஞ்சிட்டு இருக்க ஒரு சூழல்ல இவருக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வர ஆரம்பிக்குது. இவருக்கு கடந்த காலத்துல இருந்த பெயின்ஃபுல் மெமரிஸால இவர் சுத்தி வினோதமான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவருடைய பாஸ்ட்ல இவர் செஞ்ச சில செயல்கள் பாத்தீங்கன்னா இவர் ஹான் பண்ண ரியாலிட்டி எது இல்யூஷன் எது அப்படின்றது தெரியாத ஒரு டைலமாக்குள்ளே இவர் மாட்டிக்கிறாரு. இவருடைய லைஃப்ல இருக்கிற மிஸ்ட்ரி லேயர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா ரிவீல் ஆக இவர் கில்ட், ரிக்ரெட், ட்ராமா மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடுது. மல்டிபிள் டைம்லைன்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் ட்விஸ்ட் மூலமா இவருடைய மெமரி, ஐடென்டிட்டி, லோன்லினஸ், ரெடம்ஷன் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு தாட் ப்ரோவோக்கிங் சைக்காலஜிக்கல் ஜர்னி தான் இந்த படமே. சத்யதேவ் இந்த படத்துல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. எமோஷனலாவும் சைக்காலஜிக்கலாவும் நிறைய விஷயங்கள் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அது எல்லாத்தையும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே ஒரு டெப்தோட கொடுத்திருந்தாரு. வெங்கடேஷ் மகாவுடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. ஒரு அன்கன்வென்ஷனல் சைக்காலஜிக்கல் ஸ்டோரி டெல்லிங் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. சைக்காலஜிக்கல் டிராமா, மிஸ்ட்ரி, மேஜிக்கல் ரியலிசம் மாதிரியான விஷயங்களை பிளெண்ட் பண்ணி ரொம்ப நல்லாவே பிரசன்ட் பண்ணிருக்காரு. எக்ஸலென்ட்டான சினிமாட்டோகிராஃபி அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் இந்த படத்துக்கான பிளஸ் அமைஞ்சிருக்கு. விண்டேஜ் மேன்ஷன், அட்மாஸ்பியரிக் விஷுவல்ஸ், பீரியட் டிராமா மாதிரியான செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாண்டிங் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தருது. இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கிரீஃப், ஐடென்டிட்டி, லோன்லினஸ், ஹியூமன் ஃப்ரெஜிலிட்டி மாதிரியான மெச்சூரான தீம்ஸையும் ரொம்ப நல்லாவே அட்ரஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இம்ப்ரெசிவா இருக்கு. ஒரு சைக்காலஜிக்கல் டென்ஷனை எலிவேட் பண்ற மாதிரி அந்த பிஜிஎம் அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஒரு கான்ஃபிளிக்ட்டை கிரியேட் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்துப்பாங்க. நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரன் டைம் விட அதிகமா ஓடுது அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. அதெல்லாம் ட்ரிம் பண்ணிருந்தாங்கன்னா பேசிங் பெட்டரா இருந்திருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் த்ரில்லர் எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போனீங்கன்னா டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸான நரேட்டிவ் கொடுத்திருக்காங்க அப்படின்றதுனால இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு பொறுமை அப்படின்றது வேணும். இது ஒரு ஆர்டிஸ்டிக்கான அப்ரோச்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். சோ கமர்ஷியலா எந்த ஒரு எலிமெண்ட்டும் இந்த படத்துல இருக்காது. படத்துடைய பேசிங் டீசென்ட்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கண்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ராவ் பகதூர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.